ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார் கருள்புரி அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கொஞ்சம் சவுண்டு கூட்டினா டிஸ்டன்ஸில் வச்சிடலாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை. கரெக்டாக இருக்குது. இந்த சவுண்டு வருது, கொஞ்சம் குறைச்சி விட்ருவோமா? குருவினிடத்திலும் தெருவினிடத்திலும் வேண்டி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் ஒருத்தியாய் கொடுக்கும் மாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யும் மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இந்நகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா உருமாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நீயறி என்று நல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிட்டினை கருத்தினுள் இருத்துவான் தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகைடியார் பதம்போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி. எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி இந்த வாய்ப்பை நமக்கு தந்த திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பெண்ணுடைய தலைவர் செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் வருகை தந்த மாணவருக்கும் அடியாருக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் 46வது மந்திரமெல்லாம் நிறைவு பண்ணிட்டோமா? 47 பார்க்கணும். சரி, பார்த்துருக்கோம். 48 பார்க்கணும். உபமன்ய முனிவர் இவ்வாறு சொல்லி முடித்தார். சேக்கிழார் கூற்றாக சொல்கிறார். இவ்வாறு உபமன்ய முனிவர் சொன்னதை அடிப்படையாக கொண்டு அதே அடிப்படையில் தான் நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். இங்கு இந்த நூலுக்கு பதிகமாக அமைந்த வன்தொண்டரே ஒற்றை இடமாக கொண்ட பெருமானின் திருவருள் பற்றி கூறியருளிய மெய்வாக்கான திருத்தொண்ட தொகைதான் இந்த எந்த பதிக அடிப்படையில் இந்த பெரிய புராணம் என்ற நூல் எழுதப்படுகிறது என்று அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார். திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நூல் எழுதப்படுகிறது என்று சொல்லுகிறார். 11 மந்திரங்களை கொண்ட தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் ஒரு நூலாக நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் சேக்கிழார் சொல்கிறார். மற்ற இதற்கு பதிகம் இதில் ஆம்பிளிஃபையரில் ப்ராப்ளம் இருக்குது. ஆம்பிளிஃபையர் ரொம்ப வீக். மற்ற இதற்கு பதிகம் வன்தொண்டர்தாம் புற்றிடத்து எம்புராணர் திருவாரூர் இறைவன் பெயரை சொல்கிறார். புற்றிடங்கொண்டார். திருவாரூர் இறைவன் பெயர் புற்றிடங்கொண்டார். புற்றிடத்து புராணர் என்றால் பழமையானவர்னு அர்த்தம். அதான் சிவபுராணம், சிவனுடைய அனாதி பழமை அப்படின்னு சொல்லும். புற்றிடத்து புராணர் அருளினால், அதாவது திருத்தொண்ட தொகை என்ற நூலை சுந்தரர் திருவாரூர் புற்றிடங்கொண்டார் அருளால் தான் நமக்கு கொடுத்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் என்று அடியெடுத்து கொடுத்ததே யார் தான்? திருவாரூர் இறைவன் தான். அதை இந்த இடத்துல சேக்கிழார் சொல்கிறார்.
சொற்ற மெய் அதில் திருவாரூரில் பாடுனதுன்னு சொல்லியிருக்கலாம் சேக்கிழார். சேக்கிழாருக்கு தனிச்சிறப்பு, ஒரு தடவை சொன்னதை திரும்ப சொல்ல மாட்டார். ஏற்கனவே திருவாரூர் வந்துட்டு திரும்பவும் அந்த தலத்தை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். இப்போ சீர்காழி சொல்கிறார். இப்போ பஞ்சபூத தலங்களை அழகாக வரிசையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் சீர்காழி எதுக்குள்ளே வராது, பஞ்சபூத தலத்தில் வராது. ஆனால் சீர்காழி ஏன் சொல்கிறாருன்னா, ஞானசம்பந்தர் வர்றாரு, திருநாவுக்கரசர் அதிலே வர்றாரு, மாணிக்க வாசகரே வர்றாரு. எதில்? சீர்காழியில். சேக்கிழார்ட்ட ஒரு கணிப்பு இருக்குது. சிவார்ப்பணம் குருவே போற்றி மிக நுட்பமான ஒரு கணிப்பில் தான் அவர் போகிறார். அதை நம்ம பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை சொல்லியிருக்கலாம், காளகஸ்தி சொல்லியிருக்கலாம். அது எல்லாமே இதற்குள் அடங்கிடும், இந்த வரையறைக்குள்ளே அடங்கிடுங்கிறது யாருடைய? சேக்கிழாருடைய நுட்பம். திருவருள் பற்றி கூறியருடைய திருத்தொண்ட தொகை. அதனால தான் சைவ மரபில் திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் முடிந்தால் சொல்கிறாங்க. அங்கமாலையும் திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் சொல்லணும். நல்ல சைவத்தில் சாதனம் செய்பவர்கள் ரொம்ப முக்கியம். யார்? சாதனம் செய்பவர்கள். சாதனம் செய்பவர்கள்னால் சிவநெறியில் நிற்பவர்கள். நம்ம வகுப்பில் நாள்தோறும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தீக்கை வாங்கி இதை பண்ணணும், சமய நெறி பண்ணணும், தீக்கை வாங்கி எல்லா வகுப்புலையும் சொல்கிறோம். தீக்கை வாங்கி சிலர் நெறியில் நிற்கிறதில்ல, அது ஒரு பிரச்சனை. நேற்று கூட நம்ம பேசணும், தீக்கை வாங்கிட்டு எதில் நிற்கிறதில்ல, நெறியில் நிற்கிறதில்ல. நான் தீக்கை வாங்கிட்டேன் சிவ தீக்கை வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரிக்கெட் டீமினுடைய வெற்றிக்கு தான் காரணமாயிட்டு நான் பெரிய கிரிக்கெட் வீரர்னு சொன்னால் தப்பு இல்லை, தப்பு கிடையாது. தீக்கை வாங்கி நெறியில் நின்று நான் தீக்கை வாங்கினேன்னு சொன்னால் தப்பு இல்லை. தீக்கை வாங்கிட்டு எதுவுமே செய்யாமல் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுன்னு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறதுனால, நேற்று தான் சொன்னேன், நமக்கெல்லாம் ஏன் சிவனடியார்னு பேர்னா, சிவன் நம்மளை அடிக்கிறதில்ல, அதனால சிவனடியார். சிவன் நம்மளை என்ன செய்கிறதில்ல, அடிக்கிறதில்ல. ஏன் அடிக்கிறது இல்லைன்னா, அதாவது இப்போ அரசாங்கம் மூட்டை தூக்குறவங்களுக்கு டேக்ஸ் போடுதா? இல்லைல்ல. இப்போ லாரிக்கு மூட்டை தூக்குறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் போடுறாங்கல்ல? இல்லைல்ல. அதுமாரி இறைவன் நம்மளை டேக்ஸ் பண்ணுறதில்ல. டேக்ஸ் பண்ணுறதுன்னா அந்த உயிர்களை கார்னர் பண்ணி பிடிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம், குழந்தைகளாக நினச்சி விட்டுறார். நான் டீச்சராக இருக்கும்போது +1 பையன் பெரிய தப்பு பண்ணுவான், நான் மன்னிச்சு விட்ருவேன். மற்ற பசங்க கேட்கானுங்க, எப்படிங்க மடிச்சிட்டிங்கன்னு கேட்பான். அவனை ஒரு குழந்தையாக நினச்சோம்னா முடிஞ்சுது அப்படிம்பேன். அவனை யாராக நினைக்கணும்? குழந்தையாக நினச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு. சிவார்ப்பணம் வந்துட்டான், குழந்தை வந்துட்டு. அவனை ஒரு குழந்தையாக நினச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது, அப்படி நினச்சிட்டோம்னா முடிந்தது. இப்போ நான் இதை எந்த வகையில் நியாயப்படுத்துகிறேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஈரோட்டில் நான் 5 வருஷமாக வேலை செய்கிறேன். நான் நம்ம குருநாதர்கிட்ட ஆச்சாரிய விஷயம் வாங்கியிருக்கிறது ஈரோட்டில் யாருக்கும் தெரியாது. யாரை தவிர? அவரை தவிர யாருக்கும் தெரியாது. ஆமாம், அவருக்கு மட்டும் தெரியும். அவர் அந்த வாங்கினதுனால தான் அந்த போஸ்ட் கொடுத்தார். அவர் கரூரில் நான் முதல் வகுப்பை தொடங்கி வச்சது அவர் தான். அமைப்பாளருக்கு வேண்டிய ஐடியாக்களை கொடுத்தது அவர் தான். என்ன பிடிச்சு கொடுத்ததும் அவர் தான். நம்ம ஊரில் உள்ள ஒரு சின்னசாமி டாக்டர் மூலமாக என்ன கரூர்காரங்களுக்கு பிடிச்சு கொடுத்ததும் அவர் தான். யார்? அமைப்பாளர். தொடக்க விழாவுக்கு வந்தவர், அவர் பேராசிரியர் தேடிட்டு இருந்தார். அப்போது சின்னசாமியை மைக்கில் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி ஜெய்சிங் ஆச்சாரிய விஷயம் வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் யாருக்கு தெரியும்? வெங்கடாசலையாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதுக்கு பல காரணங்களில் முக்கிய காரணம் என்னது? ஆனால் ஈரோட்டில் நான் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், சிவார்ப்பணம். வெங்கடாச்சலையாவை தவிர யாருக்கும் தெரியும். கரூரில் அவங்க ஒரு சிலர் மைக்கில் அறிவிச்சிட்டதுனால அவங்க மறந்துட்டாங்க. அதை என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தீக்கை கொடுக்குறீங்களா? அவங்க வாங்க, எங்கள் குருநாதர்கிட்ட வாங்கி தரேன். நான் உங்ககிட்ட வாங்கணும். இல்லை, இப்போ எங்கள் குருநாதர் தான் கொடுக்குறாரு, நான் கொடுக்குறதில்ல. அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறது. சமயநெறியில் உண்மையாக இருக்கிறது வேறு, உண்மையாக இருக்கணுங்கிற பயமாவது நமக்கு இருக்குது. நம்ம உண்மையாக இருக்கிறோங்கிறது ரெண்டாவது. உண்மையாக இருக்கிற அந்த பயம் நமக்கு இருக்குது. உண்மையாக இருக்கணுங்கிற பயம் இருக்கிறவங்க நான் தீக்கை வாங்கிட்டேன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு அலைகிறாங்க. அதுவே ஒரு புகாராக வருது, சொல்லிட்டு அலைகிறானோன்னு நிறைய பேர். நான் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா, நான் அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். கிரிக்கெட்டில் அந்த டீம் வெற்றிக்கு காரணமாயிட்டு நான் பெரிய பிளேயர்னு சொன்னால் தப்பு கிடையாது. டீம் தோற்றதுக்கே நீ காரணமாக இருந்துட்டு அடுத்த நாள் பேட்டி கொடுக்கக்கூடாது. நான் இந்தியாவில் பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு சொன்னால் சிரிப்பாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அதான் இதை உள்ளடக்கியது தான் இந்த திருத்தொண்ட தொகை. சைவத்தில்
சைவம் பண்ணுறது வேறு, சைவ நெறியில் நிற்கிறது வேறங்க. சைவம்ங்கிறது ஒரு தொழில் அல்ல, சைவம்ங்கிறது ஒரு அமைப்பு அல்ல. சைவம்ங்கிறது ஒழுக்கம், கட்டுப்பாடு நிறைந்த ஒரு ஒழுக்கம் தான் என்னது சைவம். எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாரும் செய்யக்கூடாது. நீங்கள் மாணிக்கவாசகர் சொன்னார் பாருங்க, சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. என்ன அர்த்தம்? சீலம்னா சரியை, நோன்புனா கிரியை, செறிவுனா யோகம், அறிவுனா ஞானம். சீலமின்றி அறிவின்றி, சீலமின்றி நோன்பின்றி, செறிவே இன்றி அறிவின்றி. 4 மார்க்கங்களை சொல்கிறார். யார்? மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார். தேவையில்லை, அது இல்லைங்கிறாரு. யார்கிட்ட? அவர்கிட்ட இருந்ததுங்க, இல்லைங்கிறாரு. நம்மகிட்ட இல்லை, இருக்குதுன்னு சொல்கிறோம். இது உலக இயற்கை. அதுதான் உலகத்தில் எல்லாருமே இருக்கிறவன் இல்லைம்பான், இல்லாதவன் இருக்குதும்பான். புரியுதா? ஒரு மாருதி 800 காரு 800 கொடுத்தா கூட தர்றான். மாருதி 800 காரு. இந்த கார் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல மாட்டான். வீட்டில் 15 லட்ச ரூபா கார் சார் வீட்டில் இருக்கும்பா. ஆனால் பெரிய கோடீஸ்வரர்கள் சாதாரண மாருதி 800 காரில் வர்றாங்க. நூற்றுக்கணக்கான கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவங்க. டாட்டா வந்து தன்னுடைய மிக குறைந்த விலையில் நானோ காரில் தான் பயணம் செய்தார். டாட்டா இருப்பவர்கள் இல்லை என்பார்கள், இல்லை என்பவர்கள் இருக்கிறது என்பார்கள். இது பொருளுக்கும் பொருந்தும், அருளுக்கும் பொருந்தும். அதனால் இன்றைக்கி ஒரு செய்தி எடுத்துக்கிடுங்க. என்ன படிக்கணும்? டெய்லி திருத்தொண்ட தொகை, அதே மாதிரி அங்கமாலை. நாங்கள் கோயம்புத்தூரில் படிக்கும்போது பிற்பகல் வகுப்பு அங்கமாலை சொன்ன பிறகு தான் நடத்துவாங்க. பிற்பகல் வகுப்பு அங்கமாலை சொன்ன பிறகு தான் எது நடக்கும்? பிற்பகல் வகுப்பே நடத்துவாங்க. அதே திருத்தொண்ட தொகை நாள்தோறும் சொல்லணும். அந்த நாயன்மார்கள் பெயரையெல்லாம் சொல்லணும். ஏரிப்பாளையத்தில் சைவ நிகழ்ச்சிகள் 2006 அந்த ரேஞ்சில் நடக்கும்போது இந்த விதிமுறைகள் எல்லாம் முழுவதுமாக கடைபிடிக்கப்பட்டது ஏரிப்பாளையத்தில். இப்போ கால நேரம் கருதி நம்ம என்ன செய்கிறோம்? சூழல்களை எல்லாம் மாற்றுறோம். ஒரு காலத்தில் திருவாசகம் முற்றோதல்னா 27 முறை போற்றியோ நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு தான் முற்றோதல் தொடங்குவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு காலத்தில் நம்ம ஊரில் 27 முறை போற்றியோ நமச்சிவாய, அது 108க்கு சமம். ஒன்று 27, இல்லைன்னா 54, இல்லைன்னா 108, இல்லைன்னா 1008. அதான் 127 முறை. அது ஒரு இப்போ அந்த 27 முறை தொடங்குறதுக்குள்ளேயே நான் அகவல் முடிச்சிடலாங்கிறாங்க. இப்போ புரியுதா? இவர் எங்கே பாட விட. அதனால் நீங்கள் டெய்லி சாதனமாக இதை எடுங்க. யாரும் இப்படி இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன? அந்த உயிர் திருந்துற நேரத்தில் தான் திருந்தோம். என்னை விட பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. நான் திருந்துற நேரத்தில் தானே நான் திருந்துவேன், உண்டா இல்லையா? அதனால் திருந்துற நேரத்தில் திருந்தோம். நீங்கள் என்ன செய்யுங்க? டெய்லி முடிந்தால், முடியலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் முடியலைன்னா இப்படி கூட நீங்கள் சொல்லி முதல்ல இப்படி ஆரம்பிக்கணும். அங்கே மாலை முழுதும் சொல்கிறது ரொம்ப ஈஸி. திருத்தொண்டகை கொஞ்ச நாளைக்கு முதல் பாட்டு கடைசி பாட்டு சொல்லணும், அப்புறம் முதல் 2 பாட்டு கடைசி பாட்டு. நான் இப்படி தான் அந்த மந்திரங்களை கூட்டுவேன். அதுக்கப்புறம் முதல் 3 பாட்டு கடைசி பாட்டு, அப்புறம் முதல் 4 பாட்டு கடைசி. ஒரு கட்டத்தில் மெர்ஜாயிரும், எல்லாமே போய் மெர்ஜாயிரும். புரியுதா? அதனால் மற்ற இதற்கு பதிகம், இதற்குன்னா இந்த பெரிய புராணத்திற்கு பதிகம் பாருங்க. அதாவது சைவ சமயத்திற்கு பதிகங்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு பதிகம் நாயன்மார்கள் அனைவருடைய வரலாற்றை சொல்லுது. சேக்கிழார் ஒரு செய்தி சொல்ல வர்றார். இந்த நூலுக்கு ஆதாரமே தேவாரம் தான் சொல்ல வர்றார். பதிகமும் தேவாரம் தானே, திருத்தொண்ட தொகையும் தேவாரம் தானுங்க. இன்றைக்கி ஒரு செய்தியை வலுப்படுத்துங்க. தேவாரம் பெரிய புராணத்துக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிடணும். உளவாரம் தேவாரம் அதுவே வாழ்வின் ஆதாரம் அப்படின்னு சுந்தரர் பிறந்த ஊரில் சிவாலயத்தில் எழுதி போட்டிருக்காங்க. உளவாரம் தேவாரம் அதுவே வாழ்வின் ஆதாரம். ஆமாம், ஆதாரம் அப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க. திருநாவலூரில் சிவன் கோயிலில் எழுதி போட்டிருக்காங்க. மற்ற இதற்கு பதிகம் வந்தொண்டர் தான். வந்தொண்டர் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அதுக்கு முந்தின மந்திரத்தில் பாருங்கள், ஆளால சுந்தரர் வந்தொண்டராகி என்று மாமுனி வந்தொண்டர் செய்கையை. சுந்தரர் கையிலிருந்து கீழே இறங்கும்போது ஆளால சுந்தரர், இங்கே வந்து பிறந்து தேவாரம் பாடிட்டு போகும்போது வந்தொண்டர். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப வந்தொண்டருங்கிறார். மற்ற இதற்கு பதிகம் வந்தொண்டர் தான் புற்றிடத்தியம் புராணர் அருளினால் சொற்ற மெய்த்திரு தொண்ட தொகையை என சேக்கிழார் ஒரு செய்தி சொல்ல வர்றார். திருவாரூர் இறைவனுடைய அருள் இல்லைன்னா இந்த நூலே கிடையாதுன்னு சொல்ல வர்றார்.
இன்னொரு விதமாக சொன்னால் தேவாரம் இல்லைன்னா பெரிய புராணம் இல்லைன்னு சொல்ல வர்றார். தேவாரம் இல்லைன்னா என்ன இல்லை, பெரிய புராணம் இல்லைன்னு சொல்ல வர்றார். தொகையன பெற்ற நற்பதிகம் தொழப்பெற்றதாம், பதிகமே தொழுது மேற்கொள்ள பெற்றது. அந்த பதிகத்தை நான் வணங்கி இந்த வேலையை தொடங்குறேங்கிறார். அதனால தான் நாம் அந்த திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் பாடணும்னு சொல்கிறோம். திருத்தொண்ட தொகையை பாடினா என்ன கிடைக்கும்னு யார் வேணாலும் என்ன விளக்கினாலும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விளக்கம் சொல்கிறேன். 63 நாயன்மார்கள், தனியடியார்கள் எத்தனை பேர்? 9 பேர். எல்லார் பேரையும் சொன்னோம்னா எல்லாரும் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன். நம்ம யாரும் நாயன்மார் ஆக போகிறதில்ல. அதை சொல்லிட்டதுனால ஞானசமுந்தர் ஆக போகிறோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பயன் சொல்கிறேன். 63 பேர் ப்ளஸ் 9 தொகையடியார்கள் நமக்கு அன்றைக்கி உதவிக்கு நிற்பாங்க. ஏன்னா நம்ம அவங்க யாரை நினச்சிருக்கிறோம், அவங்க பெயரை நாம் அன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். அது புரிஞ்சுதுனாலே போதும், மற்றது புரிகிறது ரெண்டாவது. ஆமாம், அதாவது 5 எழுத்து 6 எழுத்துலாம் இருக்கட்டு. இந்த கோணத்தில் யோசிங்க. என்ன கோணம்? அவங்க பெயரை சொன்னது நம்ம உதவிக்கு அழைத்ததுக்கு சமம். உதவிக்கு அழைத்ததுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சவங்களுக்கு நாம் ஒரு ஃபோன் போடுறோன்னு வச்சுடுங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அது எல்லார்ட்டையுமா சொல்கிறோம். அன்னைக்கு நாம் அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையில் நீ பங்கெடுத்துக்கன்னு தானே அர்த்தம். சும்மா நமக்கு ஒரு சம்பவம்னா அன்றைக்கி நம்ம எல்லாருக்குமா ஃபோன் போடுறோம்? கிடையாது. இல்லை, இந்த பிரச்சனையை உனக்கு ஏன் தெரிவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீ இதில் என்ன செய்ய பங்கெடுத்துக்கன்னு அர்த்தம் உண்டா இல்லையா? அதுதான் அதற்கு அர்த்தம். நான் அப்படி தான் பழகினேன். எனக்கு யாரும் ரகசியங்களை பெருசாக சொல்லித்தரல. நான் உணர்ந்த ரகசியங்களை மைக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். திருத்தொண்ட தொகையை நம்ம அப்படி சொல்லணும். அதை நான் வணங்கி இந்த நூலை மேற்கொள்ளுகிறேன். அந்த திருத்தொண்ட தொகை என்ற மெய்மை பதிகத்திலே, அதுக்கு ஒரு பேர் வச்சார் பாருங்க. என்ன பதிகம்னாரு? மெய்மை பதிகம். ஏன் மெய்மை பதிகம்னா மெய்நெறியில் நின்றவர்களுடைய வரலாறை சொல்கிற பதிகம். மாணிக்க வாசகரை எம்பிரான் ஆவாரேங்கிறார திருவார்த்தைங்கிற பதிகத்தில். எம்பிரான் ஆவாரே திருவார்த்தைங்கிற பதிகத்தில் சொல்கிறார். எம்பிரான் ஆவாரேன்னா என்ன அர்த்தம்? இந்த பதிகத்தில் நான் சொல்லிய செய்தி யாருக்கு புரிகிறதோ அவர்கள் எனக்கு தலைவருங்கிறார். யார்? மாணிக்கவாசகர். அப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறது என்னதுன்னா, அவர் சொல்கிறது நமக்கு நிறைவேறணும்னா நம்ம மாணிக்கவாசகரோட பெரிய ஆளாகணும். அது ஒரு நாளும் நடக்காது. ஒரு நாளும் என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் மாணிக்கவாசகர் தான் பணிவு, அவருக்கு குணமே பணிவு தானே. இங்கே சொல்லப்பட்ட எல்லாம் நீ உணர்ந்துட்டேன்னா நான் உன்னை யாராக ஏற்றுக்கிடுறேன். அவர் இவன் தலைவன் ஆகிட மாட்டாங்கிற எண்ணத்தில் சொல்லலை, உணர்ந்தானா ஏற்றுக்கிட்டேங்கிறத பகிரங்கமாக சொன்னார். அந்த அடியாருக்கு அடியேங்கிறதுக்கு சமமான வார்த்தை தான் எம்பிரான் ஆவாரே. நான் அவரை எனக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். திருவாசகத்தில் நிறைய வரிகளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த வரியை ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. திருவார்த்தையில் எம்பிரான் ஆவாரே எம்பிரான் ஆவாரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பதிகத்தில் உள்ளது உங்களால் கடைப்பிடிக்க முடிகிறது என்றால் தெரிந்து கொள்வதல்ல, பாடுவதல்ல, அறிந்து கொள்வதல்ல, அதில் இருக்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களை யாராக ஏற்றுக்கொள்கிறேன்? தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதே நிலைமை தான் இங்கு பெரிய புராணத்தில் அந்த மெய்ப்பதிகம்னார். ஏன் மெய்ப்பதிகம்னா, உண்மையாக வாழ்ந்தவருடைய வரலாறு. சைவத்தில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், உண்மையும் உழைப்பும் இருக்கணும். இந்த ரெண்டு இல்லைன்னா யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதாவது நான் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, எதற்காகவும் தர்மத்தை இழக்காதே, தர்மத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழந்து விடு, அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா பகவத்கீதையே என்னது தான், தர்மம் தானே. இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே ஆயிரக்கணக்கானவங்க பகவத்கீதை சொல்கிற நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். அந்த பகவத்கீதை எடுக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, இந்த செய்தி தான் பெரிய செய்தி, பெரிய புராணத்துக்கு படிக்கிறதுக்கு சமமான செய்தி. என்ன செய்தி? எதற்காகவும் தர்மத்தை இழக்காதே, தர்மத்திற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிடு. இதான பகவத்கீதை. அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் நடந்தது? எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் வாத்தியார் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டு, நேர்மையானவங்களா நேர்மை இல்லாதவங்களா அதை பாரு அப்படின்னாரு. தாத்தா, வாத்தியார், பெரியப்பா, சித்தப்பா அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது.
பங்காளி. சத்தியம் பொய், அதுதான் உனக்கு இப்போ தேவை. தர்மம் அதர்மம் அதை மட்டும் பாரு அர்ஜுனா, வேறு எதையும் என்ன செய்யாத பார்க்காதனர். உண்மையும் உழைப்பும் இருந்தால் சைவத்தில் யார் வேணாலும் ஜெயிப்பாங்க, யாரும் தடுக்க முடியாது அவங்கள. இந்த இரண்டும் இல்லை என்றால் யாருமே ஜெயிக்க முடியும். இவ்வளோதான். நீங்கள் மகாபாரதத்தில் என்ன வருது? பெரிய பெரிய குருமார்களெல்லாம் உதவுனாங்க கௌரவர்களுக்கு, ஆனால் அதர்மிகள் தோற்றார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல சுவாமி சித்பவானந்தா ஒரு செய்தி சொன்னார், தவறு செய்பவர்களுக்கு நல்லவர்கள் உதவினாலும் வெற்றி கிடைக்காது அப்படின்னார். தவறு செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு. அவங்க கௌரவர்கள் கூட யார் இருந்தா? எல்லாருமே இருந்தாங்கல்ல, குருமார்களெல்லாம் அங்கே தானே இருந்தாங்க. ஏன் வெற்றி வரல? சுவாமி சித்பவானந்தா சொன்னார், தவறு செய்பவர்கள் பக்கத்தில் நல்லவர்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்காது அப்படின்னார். அந்த வரியை ஷார்ப்பாக என்னால் சொல்ல தெரியல, வஞ்சிபுரத்தில் மகாபாரதம் பேசும்போது சொல்லுங்க. யாராவது பேசுனாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நமக்குன்னே வர்றாங்க சார், நம்ம செய்த தவம் அப்படி இருக்குது. அந்த பதிகத்து அடியார்களை, மெய்ப்பதிகத்து அடியார்களை, மெய்ப்பதிகத்தில் வந்த அடியார்கள் அப்படின்னார். என்ன கொஞ்சம் பேசுனாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க, பேசாதீங்க. யாரும் பேசணும்னா அந்த ஓரமாக போய் பேசுங்க. அடியார்களை நத்தம் நந்தம் நாதனாம் நம்பி ஆண்டார் நம்பி, திருத்தொண்ட தொகையும் சொல்லி திருத்தொண்டர் திருவந்தாதியையும் சொல்கிறார். எத்தனாம் திருமுறையில் இருக்கு? 11ஆம் திருமுறையில் இருக்கு. திருத்தொண்ட தொகை முதல் நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல், பெரிய புராணம் சார்பு நூல். எது மாதிரி? சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் சிவஞான போதம் முதல் நூல், சித்தியார் வழிநூல், சிவப்பிரகாசம் சார்பு நூல். சார்பு நூல் அல்லது குடை நூல்னு சொல்லுவாங்க. நம்பியாண்டார் சீர் புந்தியார புகன்ற வகையினால் அந்த நூலில் வகைப்படுத்தி சொல்கிறார். வந்தவாறு வளாமல் இயம்புவான். சார் அதில் என்ன சொல்லியிருக்குதோ அதை கொஞ்சம் கூட மாறுபடாமல் நான் சொல்கிறேங்கிறார். உண்மை விளக்கத்தில் சொல்கிறார்ல, ஆகமத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சொல்கிறேங்கிறார்ல, உண்மை விளக்கத்தில் சொல்கிறார்ல, அதே ஆகமத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சொல்கிறேங்கிறார்ல, அதே மாதிரி தான் அதில் சொல்லியிருக்கிறதுலேருந்து நான் மாறாமல் சொல்கிறேன். சேக்கிழார் ஒரு முடிவு எடுத்தார். நம்ம இந்த திருத்தொண்ட தொகையும் திருவந்தாதையும் எடுத்துக்கிட்டோம்னா வேறு எதையும் சேர்க்காமல் போனால் பாதுகாப்பு. அதனால் கரெக்டாக அதை எடுத்து அந்த ட்ராக்லேயே அதையே நீங்கள் பெரிய புராணத்தை பிரிச்சிங்கன்னா 11 பிரிவாக வரும். ஒரு திருத்தொண்ட தொகையின் 11 மந்திரங்களுக்கு எத்தனை பிரிவு? திருத்தொண்ட தொகையின் எத்தனை மந்திரங்கள்? இதை விளக்கணும். பிறகு எப்போ அடுத்த மந்திரத்துக்கு போகிறது? அந்த 11 மந்திரங்களுக்கு 11 பிரிவாக இந்த புராணம் வரும். புரியுதா? ஒரு பகுதி எப்போ முடியும்னா, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே அப்படிங்கிற வரி வர்ற இடத்துல அந்த பகுதி முடிஞ்சிடும். புரியுதா? அந்த பகுதி முடிஞ்சிடும். பெரிய புராணத்தை படிக்கும்போது அதை நம்ம தொடங்கும் போது சொல்லுவோம், அடுத்த வகுப்பில் சொல்லிடலாம். சரியா? அது நீண்ட முன்னுரையோடு சொல்லணும். வந்தவாறு வளாமல் இயம்புவாம்னார். இதான் உண்மை விளக்கத்தில் ஆகமத்துக்கு வலுவாமல் சொல்கிறேன்னார். ஒரு செய்தியை நம்ம மாணவருக்கு கொடுக்கறது பெருசில்லை, மரபுகள் மாறாமல் கொடுக்கணும். இப்போ திருவாசகத்துக்கு உரை இப்போ நம்ம இங்கெல்லாம் நம்ம மரபு இல்லாமல் தான் சொல்கிறோம். நேரங்கருதி மடத்தூரில் இயைபுரை, கருத்துரை, பதவுரை, தெளிவுரை, விளக்க உரை பண்டிதமணி சொல்கிறாரு. அதையெல்லாம் அப்படியே சொல்கிறோம். இங்கே காசு பிள்ளை பின்பற்றோம் நேரங்கருதி, அங்கே பண்டிதமணி பின்பற்றோம். இயைபுரை, கருத்துரை, பதவுரை, தெளிவுரை, விரிவுரை இவ்வளவும் சொல்கிறோம். ஒரு மந்திரத்துக்கு சாதாரணமாக 20 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அது பதிவாகி வருது. முக்கண்ணப்பரில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா கேட்கலாம். முக்கண்ணப்பர் குரூப்பில் இருந்தீங்க, யாரும் இல்லைன்னா சேர்த்து விட்டுருங்க. வந்தமாறு வளாமல் இயம்புவாம். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உறுதி பெற்று, உறுதி பெறுதல் என்பதன் பொருள் இறைவனை பெறுதல். நான் நேற்று வகுப்பில் ஒரு செய்தி சொன்னேன். இப்போ ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தால் என்னமோ அவங்க பெரிய புண்ணியம் செய்து தான் நாம் நினைக்கிறோம். இப்போ எங்கள் ஊர்லெல்லாம், எங்கள் கிராமங்களில் ஒரு திருமணம் அப்படின்னா எத்தனை பங்காளியை கொண்டு வர்றாங்கிறத பொறுத்து தான் மதிப்பாங்க. பங்காளி எத்தனை பேர் வேறு யாரையும் கணக்கு பண்ண மாட்டாங்க. மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அவரும் எதையும் கவனிக்கவே மாட்டாங்க. ஆமாம்,
மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எங்கள் அக்கா மகன் கல்யாணத்துக்கு மும்பையிலேருந்து மினிஸ்டர் வந்தார். சென்னைக்கு கல்யாணம் சென்னையில். மும்பையில் தாராவி பகுதியில் எம்பியாக இருந்தவர் மினிஸ்டர், அவர் வந்தார். தமிழர்களுக்கு எம்பி அவர் வந்தார். அதெல்லாம் இங்கே கண்டுக்கிடவே மாட்டாங்க யாரும். ஆனால் யாரை எண்ணுவாங்க, பங்காளிகளை எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஒரு சடங்கு உண்டு, அரச மரத்து இலையை வச்சு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்கு பண்ணும்போது கவுண்ட் பண்ணிடுவாங்க, அந்த குடும்பம் பெருசாக சின்னதாங்க. கூட எவனுமே இல்லைங்கிறத அப்போ கண்டுபிடிச்சிடும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பங்காளி குடும்பத்தில் இருக்கிற மகன், சின்ன பையன், 1ஆம் கிளாஸ் பையன், எல்கேஜி பையன், புரியுதா, பிறந்து 1 வருஷம் ஆனவன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவானுங்க. கூப்பிட்டு வந்து கவுண்டிங் பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். நான் ஒரு புது செய்தி சொல்கிறேன். என்ன செய்தினா, எனக்கு இப்படி ஒரு சொந்தம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு சொந்தம் இல்லை. இந்த உறவுகள் எல்லாமே இறைவன் தான் முடிவு செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட உறவு நமக்கு இல்லைன்னா அதற்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை நான் இப்போ எனக்கு யாருமே சொல்லலை, நானாக சொல்லிட்டு இல்லைகிறேன். என்ன கணக்குன்னா, ஒன்று நம்ம அந்த உயிர் மோட்சம் அடைய தடையாக இருப்போம், சைவ நெறிக்கு நாம தடையாக இருப்போம். இல்லைனா அந்த உயிர் நீங்கள் சைவம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும். அதனால் அந்த உயிரை உங்ககிட்ட இருந்து கோர்க்க மாட்டார். நீங்கள் இப்படி ஒரு நன்மை கணக்கு போட்டு பாருங்கள், நன்மை கணக்கு போட்டு பாருங்கள். எங்கள் வீட்டை எடுத்துடுங்களேன். எங்கள் மூத்த அண்ணனுக்கு அண்ணன் கிடையாது, அக்கா கிடையாது. எனக்கு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாம் உண்டு எனக்கு. அக்கா நான் நிறைய புண்ணியம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம், பாவம் செஞ்சுட்டேன்னு கூட சொல்லலை. பந்தம் அதிகமாகுதில்ல. அக்கான்னு ஒன்று இருக்கிறதுனால பந்தம் அதிகம். எங்கள் அண்ணன் தங்கச்சி தானே போனா வரலங்கிறான் ஃபங்க்ஷன்னா, அது எங்கள் அக்கா நீ வாடா போடான்னு பேசி ஃபங்க்ஷனுக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிடுது. நீங்கள் சொல்கிறீங்க புண்ணியத்தினால இந்த சொந்தம் வந்ததுங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பாவம் செஞ்சதுனால கூட வந்திருக்கலாம். இல்லையா? இன்றைக்கி ஒரு புது செய்தி சொல்கிறேன். நமக்கு இப்படி ஒரு சொந்தம் இல்லையே, நமக்கு தம்பி இல்லையே, தங்கச்சி இல்லையே. அந்த குடும்ப உறவுகள் ஒவ்வொன்றா நீங்கள் வரிசையாக சொல்லிவிடுங்க. எந்த உறவு இல்லைனாலும் நான் ஒரு புது காரணம் சொல்கிறேன், நான் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன். இறைவன் நம்மளை படைச்சது என்ன அடைய? மோட்சம் அடைகிறதுக்கு. அந்த கணக்கிலிருந்து கணக்கை ஓப்பன் பண்ணணும். உங்கள் கூட இந்த சொந்தத்தை கோர்த்தால் அது உங்களை எங்கே போக விடாது, சைவம் பண்ண விடாது. ஒன்று நீங்கள் அந்த உயிரை கெடுப்பீங்க, அல்லது அந்த உயிர் உங்களை கெடுக்கும். அதனால் கட் பண்ணி விட்டுருவார். அதனால் நீங்கள் யாரை மட்டுமே, ஆறு உறவு எனக்கு ஆரையல் உள்ளார். யார் சொல்கிறா? ஒன்றை எனக்கு யார் சொந்தம் ஒன்றை தவிரங்கிறார். என் உயிர் துணையினார். திருவாசகத்தில் சொன்னார், நீ எனக்கு என்ன துணை? உயிர் துணை. பின்னால் சொல்கிறார், 30வது பதிகத்துக்கு பிறகு சொல்கிறார், நீ எனக்கு உயிருக்கு துணையினர். நாம் ஒவ்வொன்றையாக துணையாக நினைக்கிறதுல தான் நாம் என்ன செய்கிறோம், பந்தப்படுகிறோம். ஒவ்வொன்றாக துணையாக நினைக்கிறதுல தான் பந்தப்படுறோம். நீங்கள் அக்கௌண்ட்டை எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க. நான் அக்கௌண்ட்டை மோட்சங்கிற வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கீழேருந்து அக்கௌண்ட்டை மேலே ஓப்பன் பண்ணுறீங்க, நான் அக்கௌண்ட்டை மேலேருந்து கீழே. சமீபத்தில் சிவகுமார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இறைவன் பொண்ணு கொடுக்கல? மகன் தான் கொடுத்தான், பொண்ணு கொடுக்கல. காரணம் என்னென்னா, நான் தங்கச்சி அக்கான்னு ரொம்ப பாசமாக பழகிட்டேன். ஒருவேளை எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் சைவத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை விட யாருக்கு அதிகமாக செலவழிப்பேன்? மகளுக்கு செலவழிப்பேன். மகள் குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லி ஈரோட்டில் வாங்கிட்டு வரேன், கார் எடுத்து ஈரோடு போயிட்டுருப்பேன் வகுப்புக்கு வர்றதுக்கு பதிலாக. அப்போ இறைவன் என்ன செய்கிறாரு? மகன் கொடுத்தவர் மகள் கொடுக்கலை. இப்போ மகனை நான் ஏதாவது சொன்னோன்னா கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்திருந்தான், நான் கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் ரெடியாகுங்கண்ணா. நீ முதல்ல சொன்னதை நான் வர முடியும், நான் வரல அப்படின்னு. கோயிலுக்கு கூப்பிட்றான், போக முடியல. சனிக்கிழமை அந்த ஊரில் வகுப்பு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊரில் வகுப்பு இருக்குது. நீ வெளிநாட்டிலேருந்து வரும்போதே சொல்லிட்டு வா, அப்போ தான் நான் எங்கே வர முடியும். பிறகு சொல்லிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு கற்கோயில் ரொம்ப பிடிக்கும், பழைய கோயில். அதில் தான் நம்ம கோயிலுக்கு வந்தான், சோமவாரப்பட்டி. அதுக்கு அடுத்த நாள் கொழுமம் நடராஜர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். கோயில் கேட்டால் மதுரை சிதம்பரம் இப்படி கேட்டான். பிறகு நம்முடைய ஐயா கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன், மடத்தூர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனேன். புரியுதா? இப்போ உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பிழைப்பீங்க. அக்கௌண்ட்டை எங்கேருந்து ஓப்பன் பண்ணாதீங்க, வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணாதீங்க, இறைவனுடைய வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுங்க. கணக்கு டேலி ஆகும். தமிழில் ஒரு வசனம் உண்டு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும். அந்த இவர் ராதாரவி அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவார். அவர் படத்தில் என்ன சொல்லுவார்? கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்பார். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியது வராது. அந்த மெய்ப்பதிகத்தடியார்களை நம்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி, நம்தம் நாதனாம்னார். நம்பியாண்டாருக்கு ஒரு பேர் வச்சார், நம்முடைய தலைவன்னார். ஏன்னா
அந்த நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாருக்கு ரொம்ப உதவி. ஏனென்றால் திருக்குத்தொண்ட தொகையில் ஒரு வரியில் சொல்கிறத அவர் 4 வரியில் சொல்கிறார். ரெண்டாவது, காலத்து இடைவெளி இருக்குது. இப்போது சேக்கிழாரை விட முன்னால் வர்றார். இப்போது உங்கள் ஊருடைய வரலாறை நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் ஊரில் ஸ்கூலில் படிக்கிற பையிட்ட கேட்பீங்களா, உங்களோட வயசானவங்கிட்ட கேட்பீங்களா? இது அதே தான் சேக்கிழாருக்கு நம்பியாண்டார் நம்பி உதவி செய்தார். இவரோட காலத்துக்கு முன்னால் அவர் வந்திருந்ததுனால அவர் நிறைய செய்திகளை சேகரித்து வச்சுருந்தார். யாருக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சிது, அதனால தான் அவர் சொன்னார் சைவத்துக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சி, சேக்கிழாருக்கு குறையலை, சைவத்துக்கே குறைஞ்சிது. அதனால தான் நம்தம் நாதனாம் நமக்கெல்லாம் தலைவர்னார். நம்பியாண்டார் நம்பியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியறதில்லை பெருசாக. 11ஆம் திருமுறையில் அவர் நூல்கள் இருக்குது, யாருமே பேசுகிறதில்ல பெருசாக. ஏதோ அதிகபட்சம் உற்றோதல் பண்ணுறாங்க. பாவம் 11ஆம் திருமுறை பாவம்னு நம்மளே அதை எடுத்து பேசுகிறதே கிடையாது. ஆனால் நம்பியாண்டார் நம்பியே என்ன சொன்னார்? நம்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற, அதாவது உள்ளம் மகிழ்ந்து போற்றியதுங்கிறார். புந்தி ஆற புகழ்ந்தன்னா உள்ளம் மகிழ்ந்து துதித்த வகையினால், வகைங்கிறது தான் இந்த இடத்துல திருத்தொண்ட திருவந்தாதியை சொல்லுகிறது. தொகைநூல், வகைநூல், விரிநூல். வகையினால் வந்தவாறு வளாமல் இயம்புவாம். உலகம் உய்யவும், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உய்தி பெற்று, உலகத்தில் உயிர்கள் இறைவனால் ஏன் படைக்கப்படுகிறது அந்த கேள்வியை நம்ம யாரும் கேட்கறதில்ல. உலகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு உலகத்தை படைச்சிருக்குன்னு சொல்கிறோம். உலகத்தில் 6 குளங்கள், கால்நடைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு படைச்சிருக்குது. நாங்கள் வேண்டிய விண்ணப்பங்களும் வேண்டாத விண்ணப்பங்களெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தரணும். 6 குளம் ஆடெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு வேண்டுறோம்ல சைவத்தில், நம்ம வேண்டுறோம்ல. அப்போது உலகத்தில் என்ன சொல்கிறோம்? கிணறு படைத்த கிணறை நம்ம படைக்கிறோம், குளத்தை இறைவன் படைக்கிறார். ஏன்னா மாட்டுக்கு எதில் தண்ணி குடிக்க தெரியாது, கிணத்துல குடிக்க தெரியாது. நான் சொல்ல வந்தது புரியுதா? மலையில் வாழக்கூடிய உயிர் மலையில் வாழுது, நீரில் வாழ்கிற உயிர் நீரில் வாழுது, நிலத்தில் வாழ்கிற உயிர் நிலத்தில் வாழுது. அப்போ உலகம் ஏன் படைக்கப்பட்டதுன்னா நீங்கள் ஒரே வாரத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்குங்கிறீங்க. சைவ சித்தாந்தத்தை கேட்டால் ஆணவ மூலம் ஒடுங்கிறதுக்குன்னு சொல்லுது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். என்னது? உலகம் ஏன் படைக்கப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உயிர்கள் வாழ்வதற்காகங்கிறீங்க. சைவ சித்தாந்தத்தில் உலகம் ஏன் படைக்கப்பட்டதுன்னு கேட்டால் அறியாமை நீங்குவதற்குன்னு சொல்லு. எதற்காக படைக்கப்பட்டது? அறியாமை நீங்குவதற்கு. அதுதான் நான் சொன்னேன், கணக்கு கீழேருந்து ஓப்பன் பண்ணாதீங்க, மேலேருந்து ஓப்பன் பண்ணிங்க. கைலாயத்திலேருந்து கணக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட்டி கழிச்சிங்கன்னா சரியாக வரும். எங்கேருந்து ஓப்பன் பண்ணால் தப்பாக வரும். ஆமாம், வீட்டிலேருந்து கணக்கை போட்டிங்கன்னா தப்பாக வரும். உலகம் உய்ய, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். தாவில் சராச்சரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் அப்படிம்பாரு சேக்கிழார். ஞானசம்பந்தர் ஏன் அவதரித்தார்னு கேட்டால் சேக்கிழார் சொல்கிறாரு, மனிதர்கள் மோட்சமடையன்னு சொல்லலை, நிற்கின்ற உயிர்கள் இயங்குகின்ற உயிர்கள் எல்லாம் சிவனை அடைவதற்குன்னாரு. சைவம் மனிதர்களுக்கு மட்டும் உரியதல்ல, நிற்கின்ற உயிர்கள் நடக்கின்ற உயிர்கள் எல்லாம் மோட்சம் அடையணும். அதனால தான் பனைமரம் மோட்சத்துக்கு போன வரலாறு இருக்குது சைவத்தில், முள்ளிச்செடி மோட்சத்துக்கு போன வரலாறு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பட்டியலை எடுத்தால் நிறைய இருக்குது. சிலந்தி வரலாறு, யானை வரலாறு, இப்படி வரலாறு எடுத்தீங்கன்னா சைவம் மனிதர்களுக்கான சமயம் மட்டுமல்ல. வாங்க வழிபாடு செய்வோம். சிவனே போற்றி, சேக்கிழார் திருவடிகள் போற்றி. உலகத்தில் உள்ள உயிர்களும் உறுதி பெற்று உய்யும் பொருட்டாகவும், உய்தல் என்றால் இறைவனை அடைதல், வீடு பேறு பெறுதல் பொருட்டாகவும், சைவத்துறையானது நிலை பெற்று நின்று வளரவும், சைவம் நிலையாக வளரணுங்கிறதுக்காகவும், அளவில்லாத சிறப்புகளை உடைய நம்பியார் ஒரு திருத்தொண்ட தொகையிலே பாராட்டி அருளிய என்றும் நின்று நிலவும் திருத்தொண்டர் கூட்டம். திருத்தொண்டர் கூட்டம் என்றும் நின்று நிலவுங்கிறார். அதற்கு பொருள் என்னென்னா, நான் முதல்ல அதுக்காக தான் அதை வச்சே ஆரம்பித்தேன். உண்மையும் உழைப்பு யார்கிட்ட இருந்தது? நாயன்மார்கள்ட்ட இருந்தது. உண்மையும் உழைப்பும் ஒரு நாளும் என்ன செய்யாது? அழியாது. அதனால தான் நாயன்மார்கள் இன்னும் இருக்கிறாங்க. எப்போதும் நிறைந்து வாழ்வதற்கு இடமாக பொருந்திய குளிர்ந்த நீரான காவிரி பாயும் சோழ நாட்டின் சிறப்பை நான் கூறப்போகிறேன்கிறார்.
உலகம் உய்யவும் பெரிய புராணத்தில் உலகம்ங்கிறது ஒரு எத்தனை இடத்துல வர்றதுன்னு எண்ணியிருக்கிறாங்க. ஒரு 15 இடங்கள்கிட்ட சொல்கிறாங்க. உலகம்ங்கிறது எங்கெல்லாம் வருது, கடைசி முதல்ல உலகலாம் வருது, கடைசியில் உலகம்னு முடியுது, இது ஒரு இடம், இது 15 இடம் சொல்கிறாங்க. வாங்கவா இந்த உலகம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் மேன்மைகள் சைவ நீதி, அதான் சைவம் என்று அந்த வரி அப்படியே இங்கே வருது பாருங்க. ஓங்கவும் அலகில், அலகில் சோதியர், அங்கே அலகில்ங்கிறதுக்கு என்ன பொருளோ அந்த பொருள். அளவற்ற சிறப்புடைய நம்பியாரூரர் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம். அந்த அலகில் சிறப்பு என்பது சுந்தரருக்கு பொருந்தும், திருத்தொண்ட தொகைக்கு பொருந்தும், நாயன்மார்களுக்கு பொருந்தும். அந்த மடத்தூரில் பேசணும் பாருங்க. அந்த விளையாததோர் ஒன்தள விளையாததோர் பரிசில் வரு, விளையாததோர் பரிசில் வரு பாசம், விளையாததொரு பரிசில் வரு வினைக்கு அதை பொருத்தணும், விளையாததொரு பரிசில் வருங்கிறத மாயை ஒன்தளைக்கு பொருத்தணும், பதிக்கு பொருத்தணும், பசுக்கு பொருத்தணும். அதே மாதிரி தான் இந்த அலகில் சீர் என்பது சுந்தரருக்கு பொருந்தும், திருத்தொண்ட தொகைக்கு பொருந்தும், நாயன்மாருக்கு பொருந்தும். நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்து உரை குலவு தன் புனல், குளிர்ந்த நீர் பாயக்கூடிய சோழ நாட்டின் சிறப்பை சொல்லப் போகிறேன்கிறார். இதுவரைக்கும் சொன்னது என்ன சிறப்பு? திருமலை சிறப்பு. என்ன சிறப்பு முடிச்சிருக்கிறோம்? பாயிரம் முடித்தோம், திருமலை சிறப்பு முடிச்சிருக்கிறோம். அதனால தான் இதுக்கு திருமலை சருக்கம்னு பேர். திருமலை சிறப்பு முடித்தோம். அடுத்து திருநாட்டு சிறப்பு. தமிழ் இலக்கிய மரபின்படி ஒரு நூலாசிரியன் எனது அந்த ஆறு நாடு நகரங்களையெல்லாம் பாடிட்டு தான் தன்னுடைய காப்பியத்துக்குள்ளே என்ன செய்யணும்? போகணும். அதனால் திருநாட்டு சிறப்பை பாட போகிறார். 51வது மந்திரம். கண்ணப்ப நாயனார் புராணம் வரும்போது தான் பெரிய புராணத்தில் மந்திர எண்கள் மாற ஆரம்பிக்கும். ஒரு 5 மந்திரம் கண்ணப்ப நாயனார் புராணத்துக்குள்ளே போனால் ஒரு 800வது மந்திரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 5 மந்திரம் மாறும். அது வரைக்கும் நம்பர் எல்லா நூல்லையும் ஒரே மாதிரி தான் வரும். நம்பியாரூரர் பாடிய பாட்டான ஏத்தமிழுக்கு பொருளாக பரவிய எல்லைக்குள் உள்ள பல நாடுகளுள் மலைகளுள் பெரிய இமயமலையின் சிகரத்தின் உச்சியில் புலிக்கொடியை நாட்டிய புகழ் வளரும் சோழர்களால் ஆளப்பெற்ற காவிரி நாட்டின் சிறப்பு இயல்புகளை நான் சொல்லத் தொடங்குகிறேன். கைலை மலையின் சிறப்பை சொன்னவர் இப்போ எனது சோழ நாட்டு சிறப்பை சொல்லப் போகிறேங்கிறார். முதல்ல தமிழ்நாட்டு சிறப்பு சொல்லிக்கிட்டே இருந்தார். தென் திசைனார், புரிஞ்சுதா? தென் திசைனார், தெற்க தமிழ்நாடுனார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வந்துட்டார்? இதுதான் காப்பிய மரபு. ஒரு தென் திசையில் தென் திசையினுடைய சிறந்த பகுதின்னு சொல்லிட்டு வந்தார். தமிழ்நாடுனார். தமிழ்நாட்டில் சோழ நாட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போவார். எல்லா காப்பியங்களும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் திருவிளையாடல் புராணம் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பாண்டிய நாடும்பார். அதுக்கு பிறகு தான் மதுரை நகர சிறப்பை சொல்லுவார். எல்லா நூல்கள்லையும் எனது ஆற்று சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு கம்பல்சரியாக இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் தீர்த்தம், மூர்த்தி தல தீர்த்த சிறப்பு ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க. எதில்? திருவிளையாடல் புராணத்தில் மூர்த்தி தல தீர்த்த சிறப்பு. அது ஒவ்வொரு நூலினுடைய தனிச்சிறப்பு. பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள் நம்பியாரூர் பாடிய பாட்டான இந்த திருத்தொண்ட தொகையில் கோட்டுயர் பனிவரை குடிமையின் உச்சியில், இமயமலையினுடைய உச்சியில் புலிக்கொடியை நிறுவியவர்கள் சோழ மன்னர்கள். அந்த சோழ மன்னர்கள் ஆண்ட காவிரி ஓடுகின்ற சோழ நாட்டின் சிறப்பை நான் சொல்லப் போகிறேன். அதில் எதுக்கு இமயமலையை கொண்டு வந்தார்னா சோழர்கள் அங்கே கொடியை நாட்டினாங்கங்கிறது சிறப்பு. புரியுதா? இப்போ எதுக்கு இமயத்தை சொல்கிறாருன்னு கேட்டக்கூடாது. பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள், கோடுனா இமயமலை உச்சி, பனிவரை குன்றின் உச்சியில், கோடுனா இமயமலை, சூட்டிய வளர்புலி சோழர் காவிரி, புலிக்கொடியை நிலைநாட்டிய சோழர்களுடைய ஆண்ட காவிரி பாய்கின்ற சோழ நாட்டின் நாட்டியல் பத நாட்டு இயல்பு அதனை யான் நவிழல் உற்றான். நான் சொல்லுகிறேன். நவிழ்தல்னா சொல்லுகிறேன். அடுத்த மந்திரத்தில் சொல்கிறாரு, முதன்மையுடைய தவமுடைய அகத்திய முனிவரால். இந்த கந்தபுராணம் படிச்சிங்கன்னா காவிரி ஆறு எப்படி வந்ததுன்னு கந்தபுராணம் சொல்லும்.
அதாவது தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்படுறாங்க, சயந்தன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். இந்திரான் என்ன செய்கிறான், இந்திராணியை அணைத்து கொண்டு சீர்காழி பக்கம் வந்துடுறாரு. அப்போ அவர் பூஜிக்கிறதுக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. நந்தவனங்கள் அமைத்து பூஜை செய்ய தண்ணீர் இல்லை. அதில் தான் இந்திரன் காப்பாற்றப்படுறான். பூஜைக்கு தண்ணி இல்லைன்னு வருத்தப்பட்டதுனால காப்பாற்றப்பட்டான். யார்? இந்திரன். நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த நாட்டு சிறப்புக்குள்ளே உள்ள போக போக பார்த்தீங்கன்னா காவிரியை தான் புகழ்ந்து பேசுவார். என்ன காரணம்னா, சைவத்தில் ரெண்டே விஷயந்தான் முக்கியம், நீரும் பூவும் தான். தண்ணீரும் பூவும் சாமிக்கு ஒருத்தன் கொடுத்துட்டான்னா ஜெயித்துட்டான்னு அர்த்தம். டெய்லி சாமிக்கு உங்கள் கையால் 2 பூ வைக்க முடியுது. ஒரு பஞ்சபாத்திரத்தில், பஞ்சபாத்திரம்னா 5 பாத்திரமும் இல்லை, புரியுதா? பாக்கியராஜ் ஒரு படத்தில் பஞ்சபாத்திரம் கொடுங்கம்பார். பஞ்சம், பஞ்சம்னா 5, 5 பஞ்சபாத்திரம்னா நம்முடைய டம்ளர் மாதிரி இருக்கும், வாய்ப்பகுதி அகன்றிருக்கும். பஞ்சம்னா வியாபகம்னு அர்த்தம், விரிந்ததுன்னு அர்த்தம். ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தை வாங்கி வச்சு அது நிறைய சாமிக்கு தண்ணீர் வைக்கணும். இந்த 2 தவறவே கூடாது. பிறவியே வேஸ்ட்டு. யார் உங்ககிட்ட கேட்டா சார்னு கேட்கக்கூடாது. நேற்று எங்கள் குருநாதர் முன்னால் ஒரு திருவாசகம் நடத்தணும். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன். அடுத்தது, நின் திருவருளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அவர்கள் பெறக்கூடிய சிவமே பெருந்திரு எய்திட்டிலேன். மந்திரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தர். நான் இது திருவாசகத்தை தான் எடுக்கணும். எய்திட்டிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அப்படின்னு கேட்குறார். படித்தாதான் ஒருத்தருக்கும் மனப்படமாக வரமாட்டுக்கு. அந்த அந்த மந்திரத்துக்கு பொருள் தெரிஞ்சிடுங்க. பண்டிதமணி சொன்ன உரை, தவமே புரிந்திலன், நான் கிரியையும் செய்யலை யோகமும் செய்யலை. தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், குளிர்ந்த மலர், குளிர்ச்சி தண்ணி மலர், அதுக்காக சொன்னேன். நான் சரியையும் பண்ணலை. மந்திரத்தை எடுத்துடுறேன். உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு திருச்சதகத்தில் எத்தனாவது நான் எடுத்துட்டேன். தவமே புரிந்திலும் தன்மலர் இட்டு முட்டாது. முட்டாதுன்னா என்ன பொருள்னா, நீங்கள் டெய்லி பூஜை செய்யும்போது ஒரு 1/2 லிட்டர் பாலில் அபிஷேகம் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருந்ததுன்னா அது 1/4 லிட்டராக மாறக்கூடாது. அதுக்கு பேர் தான் முட்டாது. அதுக்கு பேர் தான் என்னது, முட்டாது. 1/2 லிட்டர்னா 1/2 லிட்டரில் உறுதியாக இருக்கணும். பால் வாங்க காசு இல்லை அப்படின்னு சாமிகிட்டலாம் போய் சொல்லக்கூடாது. அவர் கேட்பார், டீ எதில் போட்டான்னு கேட்பார். பிறகு டீ போடுறதுக்கு மட்டும் பால் கிடச்சி தான் பார். முட்டாதுன்னா அதான் அர்த்தம். முழங்கை நெய்வா ஆண்டாள் பாடுறாங்க. முழங்கை வரைக்கும் நெய் வடிகிற அளவுக்கு பிரசாதம் செய்து உனக்கு படைக்கணும்னு ஆண்டாள் பாடுறாங்க. வைணவத்தில் அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. முழங்கை வரைக்கும் நெய் வடிகிற மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு படைக்கிறாங்க. யாருக்கு? பெருமாளுக்கு படைக்கிறாங்க. ஆண்டாள் சொல்லிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக. சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுல வஞ்சகமே இருக்கக்கூடாது. நம்ம தான் அது ஏற்றுக்கிடணும். புரியுதா? அது முட்டாது இறைஞ்சேன். இறைஞ்சேன்னா வழிபடேன். இன்றைக்கி இது திருவாசகத்தை சேர்த்து எண்ணிக்கிடணும் சார். நீங்கள் இதையும் நடத்தினதாக கணக்கு வச்சுடுங்க, சரியா? அவமே பிறந்த அருவினையன். பாருங்கள், நான் பிறந்தது வேஸ்ட்டு. எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, வந்தீங்களா, மைக்கை பிடிச்சி பேசுகிறீங்களா, கதையே சொன்னோமா போனோம்னு இருக்கணும். ஊரில் எல்லோரும் இப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு ஸ்பெஷலாக பேசுகிறீங்க? உங்கள்கிட்ட யார் தீக்கை பற்றி கேட்டா? உங்கள்கிட்ட யார் சரீரி யோகம் கேட்டா? பெரியவங்க சொல்கிறாங்க, நான் சத்தியத்தை பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியுமா? சத்தியம் எதுவோ அதை பேசுகிறேன். அவர் சொல்கிறார், அவமே பிறந்த அருவினையன்கிறார். நான் பிறந்தது வேஸ்ட்டுங்கிறார். யார்? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நீ என்ன படைச்சதே வேஸ்ட்டுன்னு சொல்லணும். அவராவது பிறந்தது வேஸ்ட்டுன்னு. அவமே பிறந்த அருவினையேன் அது சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி சரியை பண்ணாமலும் கிரியை பண்ணாமலும் யோகம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் நான் செஞ்ச வேணாங்கிறார். நம்ம அப்படி சொல்லுவோமா? சாமியை குறை செய்வோம். புரியுதா? சாமியை குறை சொல்லுவோம். நீ எனக்கு அந்த மாதிரி, அதாவது எனக்கு அந்த மாதிரி பூஜை பண்ணுற குணத்தை நீ தான் தரல அப்படிம்பார். சாமியை நம்ம தான் குறை சொல்லுவோம். சாமியை தான் நம்ம, நீ அந்த மாதிரி குணத்தை எனக்கு தரல. கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆட்கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. கருத்திருத்தி அந்த இடத்துல உரை எழுதினார் பண்டிதமணி. கருவை திருத்தி, கருவில் இருக்கும்போதே இறைவன் திருத்துறாராம்.
இந்த உயிர் சைவத்துக்கு ஆகுமா ஆகாதா? ஆகாதுன்னா டயக்னேஷன் பண்ணி என்ன செய்கிறாராம், திருத்துறாராம். இது காசு காசுன்னு சுற்றும்னா இல்லை இது காசி காசின்னு சுற்றுற மாதிரி டயக்னேஷன் பண்ணி திருத்துவார். புரியுதா? டயக்னேஷன் பண்ணுறாரு, பண்ணி திருத்துறார். அதான் கருத்திருத்தி ஊன்புக்கு. இப்போது அந்த டிஜிஓ டாக்டர்கள் கருவில் குழந்தைக்கு குறை இருந்ததுன்னா கருவில் இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி கருவில் இருக்கும்போதே யார் திருத்துறா? மாணிக்கவாசகர் சொல்கிறார். நானாக சொல்லிட்டே எனக்கு வேறு வேலை கிடையாதா? அவமே பிறந்த அறிவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே. சிவமேனா மோட்சம்னு அர்த்தம். இந்த சிவமேங்கிறதுக்கு பொருள் சொல்ல தெரியாது எல்லாராலையும், சரியான உரையை வச்சு சொல்லணும். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே அப்படின்னா சிவமே பெரும் திரு எய்திட்டிலே. திருன ஞானம்னு அர்த்தம். சிவமே பெரும் திரு எய்திட்டிலே, அதாவது உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் மோட்சம் பெற்றுட்டாங்க, நான் மோட்சம் பெறல. அதுக்கு காரணத்தை நானே சொல்லிட்டேன். என்ன காரணம்? நான் சரியை பண்ணல, கிரியை பண்ணல, யோகம் பண்ணல, ஞானம் பண்ணல, நான் மோட்சம் நான் பெறல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாரு, ஒரே ஒரு உதவி செய், நின் திருவடிக்காம் பாவமே, அடுத்த பிறவியாவது உருப்படியாக கொடுன்னு கேட்குறாரு. இந்த ஒரு மந்திரம் ஒரு சைவன் திருந்துறதுக்கு போதும். இந்த ஒரே மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை ஒழுங்காக ஒரு சைவன் உணர்ந்தால், முற்றோதில்லை, இந்த ஒரு மந்திரத்தை உணர்ந்தாலே போதும். அடுத்த பிறவியாவது உருப்படியாக சின்ன வயசுலே என்ன வர்ற மாதிரி, சிவபக்தி வர்ற மாதிரி, நான் உன் கோயில்களுக்கு வரும் மாதிரி, உனக்கு பணி செய்கிற மாதிரி சரியை, நான் உனக்கு பூஜை செய்கிற மாதிரி கிரியை, நான் உன்னை நினைக்கிற மாதிரி யோகம், நான் உன்னை படிக்கிற மாதிரி ஞானம், எனக்கு எப்போ கொடு, அடுத்த பிறவிலையாவது கொடுன்னு கேட்குறேன். பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. 20 நிமிஷம் இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். முக்கண்ணப்பர் குரூப்பில் வந்திருக்குது. புரியுதா? கொஞ்சம் லேட்டாக போடுங்க, இல்லைன்னா 1 மாதம் வெயிட் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு வகுப்பு வெயிட் பண்ணி போடுங்க. அவர்கிட்ட சொல்லி டாக்டர் மூலமாக சொல்லி வைங்க. அதனால் எத்தனாவது மந்திரம்? 52வது மந்திரம். ஆதிமாமுனி அகத்திய முனிவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கல? தண்ணீர் கிடைக்கல. அப்போ நாரதர்லாம் அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அகத்தியர் வர்றாரு, வடக்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு, கமண்டலத்தில் என்ன வச்சுருக்கிறாரு? தண்ணி வச்சுருக்கிறாரு. விநாயகரை வேண்டி நீங்கள் என்ன ஏதோ ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி விநாயகரை வேண்டி விநாயகர் காகம் வடிவத்தில் கமண்டலத்தை கவுத்து விட்டு ஓடுனது தான் என்னது? காவிரி. காவிரி நெல் விளைகிறதுக்கு வந்தது. நெல் யாருக்காக நெல் விளைய? இறைவனுக்கு பிரசாதத்துக்கு நெல் விளைய. இன்னைக்கு வரைக்கும் இறைவனுக்கு பிரசாதம் ஆகுதில்லை. நீங்கள் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பார்க்கணுன்னா சோழ நாட்டுக்கு தான் போகணும். அன்னாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறது எங்கே? தஞ்சை பெரிய கோயிலெலாம் பாண்டிங்கன்னா எத்தனை நூற்றுக்கணக்கான மூட்டை சார், எத்தனை மூட்டை ஆக்கி போட்டாலும் சிவலிங்கம் அப்படியே நிற்குது. எங்கே? தஞ்சை பெரிய கோயில், ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம், அங்கெல்லாம் போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான மூட்டையில் அன்னாபிஷேகம். சோழ நாடு இன்னும் அந்த காவிரி பாய்ந்த பலன் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை. நம்ம எப்படினாலும் சாப்பிடுவோம். சோழ நாட்டில் நெல் கிடைக்கலனாலும் எங்கேருந்தாவது எதையாவது வாங்கியா சாப்பிடுவோம். வெங்காயம் பற்றாக்குறையான வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி வாங்கி சாப்பிடலையா? வெளிநாட்டு பருப்பு வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறோமா? ஆனால் சாமிக்கு எது தான் பிடிக்கும்? காவிரியில் விளையணும். அதனால் அந்த இந்திரன் வேண்ட காவிரி பாய்ந்த வரலாற்றை இதில் சொல்கிறார். அதனால் அகத்தியரை நினைப்பதற்கு ஒரு காரணம். அகத்தியர் யார் சார்? முனிவர். முதல்ல யாரையெல்லாம் ஒன்று சேர்க்குறாரு? பலம் சேர்க்கிறார் தனக்கு, சேர்க்கிறார். உபமன்ய முனிவர், அதே மாதிரி புலிக்கால் முனிவர், அகத்திய முனிவர், சுந்தரர் கூட உபமன்யர் கூட இருந்த 1000 பேர். முதல்ல அந்த ஸ்ட்ராங் அஸ்திவாரத்தை என்ன செய்கிறார்? ஸ்ட்ராங் பண்ணுறார். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க, கதை தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு கதை சொல்லி தானே கெடுத்ததே. அதில் உள்ள என்ன சேனல் ஓடுதுன்னு பார்க்கணும். அதை முதன்மையுடைய தவமுடைய பாருங்க, தவமுடையன்னாரு தவமுனி அகத்தியன். நீங்கள் எந்த நூல்லையாவது சேக்கிழார் தன் நூலை தொடங்கும் போது தவம் என்ற ஒரு தனி சேனல் ஓட்டுறாருங்கிறத சொல்லியிருக்குன்னு நீங்கள் நிரூபிச்சிருங்க. நம்ம நிறுவிங்க. அதுக்கு ஒரு நான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். புரியுதா? நீங்கள் முட்டை போடுறதா வேண்டிக்கிடுறேன். சரியா? நீங்கள் பழனிக்கு முட்டை போடுறதா வேண்டிக்கிடுறேன். அதனால் ஐம்பூதங்களுள் ஒன்றான நீரை
ஐம்பூதங்களில் ஒன்றானார். முதல்ல பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கோயிலை சொன்னார். இப்போ பஞ்சபூதங்களில் ஒன்றான எதை சொல்கிறாரு? நீரை சொல்கிறார். கமண்டலத்திலிருந்து கவிழ்த்ததால் பெருகிய காவிரி ஆறானது அழகான மண்மடந்தையின் மார்பில். காவிரி ஆறு சோழ நாட்டில் ஓடுது. நிலத்தை நாம் என்னதுன்னு சொல்கிறோம் நம்ம மரபில்? பூமாதேவியினுடைய கழுத்தில் போட்ட முத்து மாலை மாதிரி இருக்குதான். எது? காவிரி ஆறு இருக்குதான். பூமாதேவியினுடைய கழுத்தில் போட்ட முத்து மாலை மாதிரி இருக்குதான். பெரிய புராணம் பேசுனா நம்மளால் ஏதோ ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பான். அதில் ஏதோ ஒரு கதையை சொல்லுவான், அவ்வளோதானே சொல்கிறான். இதெல்லாம் யார் சொல்கிறா? கண்ணப்ப நாயனார் வரலாறு சொல்லுன்னா 180க்கு மேற்பட்ட மந்திரம் இருக்குது. முதல் 50 மந்திரம் 80 மந்திரத்தை கட் பண்ணிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? நேரே மலை ஏறினதுலேருந்து மலை இறங்கினது வரைக்கும் சொல்கிறான். ஆனால் கண்ணப்ப நாயனார் அழும்போதே சேக்கிழார் அவர் கதையை அவர் அந்த பெரிய புராணத்தினுடைய உயர்ந்த ரகசியங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்போ? அழும்போதே சொல்கிறார். அதை சொல்கிறதில்ல ஒருத்தரும். அதனால் முதன்மையுடைய தவமுடைய அகத்திய முனிவரால் காவிரி ஆறு பூமாதேவியினுடைய கழுத்தில் கிடக்க எது மாதிரி இருக்கான்? முத்து மாலை மாதிரி இருக்கு. ஆறு வேகமாக ஓடிச்சுதுன்னா எழுதுங்க, ரொம்ப உத்து பார்க்காதீங்க புஸ்தகங்களை. உத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் மறந்துடும். அந்த காவிரி ஆறு வேகமாக ஓடிச்சுதுன்னா அதில் நுரை வரும். அந்த வேகத்துக்கு ஒரு அடையாளம் தான் முத்து. ஆறு எப்போவுமே வெள்ளையாக தெரியாதுங்க. வேகத்தை பொறுத்து தான் என்னுடைய நிறம் எதா மாறும்? வெள்ளமாக. வேகம்தான் அது பெரிய ஆறா சின்ன ஆறா, ஓடுதா ஓடலையாங்கிறதையெல்லாம் நிச்சயம் பண்ணும். எது? அந்த வேகம். அதனால தான் அந்த காவிரியினுடைய பெருக்குன்னு தானே சொல்கிறீங்க. ஆடி காவிரிங்கிறீங்களா, ஆடி பெருக்குங்கிறீங்களா? பெருக்குன்னு சொல்கிறது அதனால தான். அது காவிரி ஆறு பெருகி ஓடுறதுனால தான் முத்து மாலையை கழுத்தில் போட்ட மாதிரி இப்படி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிப்பார் இனிமேல். ஆதிமா தவமுனி அகத்தியந்தரு பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி மாதர் மண் மடந்தை பொன் மார்பில் தாழ்ந்ததோர் ஓதநீர் நித்தில தாமமும் ஒக்குமாம். நித்திலம்னா முத்து, தாமம்னா முத்து நல் தாமம்பு. திருவாசகத்தில் வர்ற வரி அப்படியே இருக்கு. ஆமாம், தாமம் ஒக்குமால், ஒக்கும்னா போன்றதுன்னார். மேலும் அக்காவிரி ஆறு சையம் என்ற பெரிய மலையிலிருந்து வருது. இப்போது அகத்தியர் இந்த மாதிரி வந்தார், கமண்டலத்தில் தண்ணி கொண்டு வந்தார், காவிரி ஆறு கவித்து விட்டுதுங்கிறது திருத்தொண்ட தொகையில் இல்லை. அதை சொல்கிறதும் சொல்லாத யார் விருப்பம்? ஆனால் சேக்கிழார் அதையெல்லாம் சொல்கிறார். இந்த வரலாறு கந்த புராணத்தில் இருக்குது. கந்த புராணத்தை விட்டுட்டிங்கன்னா நம்முடைய சமஸ்கிருத புராணங்களில் இருக்குது. சேக்கிழார் அந்த கதைக்கு மதிப்பு கொடுத்து எதில் கொண்டு வர்றாரு? சேக்கிழார் திருத்தொண்ட தொகையில் இருக்கிறத தான் நீங்கள் மிஸ் பண்ணாதான் அவரை கேள்வி கேட்க முடியும். மற்றதில் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அவர் இந்த இடத்துல அகத்தியர் வரலாறை அவரே வலிந்து சொல்கிறார். அவர் சொல்ல வந்த செய்தி வேற. சைவ சமயத்துக்கு அடிப்படையே நீரும் பூவும் தான். புண்ணியம் செய்வார்க்கு சாமிக்கு உன் கையால் காலையில் 2 பூவும் ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணியை வைக்கிறதுக்கு உனக்கு யோகம் இருந்ததுன்னா நீ புண்ணியம் செஞ்சவங்கிறார் திருமூலர். அந்த யோகம் கூட இல்லைன்னா நம்ம புண்ணியம் செய்யலைன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதை கூட செய்யலைன்னா சிலர் அதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு நேரம்னா அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தேன். தீக்கை வாங்கிட்டு எதுவுமே செய்யாமல் தீக்கை வாங்கினேன்னு சொல்கிறதும் தப்பு. தீக்கை வாங்கிட்டு எல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறதுனால தப்பு கிடையாது. அது ஒரு தப்பும் கிடையாது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் தன்னை ஃபஸ்ட் ரேங்குன்னு தான் சொல்லுவான், கடைசி ரேங்குன்னா சொல்லுவான். ஆனால் செஞ்சுட்டு சொல்லணும். செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. செய்யாமல் சொல்லக்கூடாது. அதை இதில் சொன்னார். இந்த இடத்துல அந்த கதையை கொண்டு வந்தது சைவத்துக்கு பேசிக்கே என்னது தான்? நீர் தான். சிவாலயங்கள் எல்லாமே நீர்வளம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சமண பௌத்தர்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடுனா, அவர்கள் தண்ணீர் இல்லாத இடத்துல தான் மடங்கள் அமைப்பாங்க. நாம் தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் மடம் அமைப்போம். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. ஏன்னா அவன் குளிக்க மாட்டான், குளிக்கக்கூடாது, பல் விளக்கக்கூடாது. ஏன் பல் விளக்கக்கூடாதுன்னா கிருமிகள் செத்து போயிடுங்கிறான். அதனால் பல் விளக்கிறது இல்லை. அப்போ நோய் வந்துடாதான்னா வராது. ஏன்னா அவங்க தவம் நிறைய செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன சக்தி அதிகம்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நோயும் வர்றதில்லை. புரியுதா? ஆனால் இது சைவத்துக்கு நேர் எதிர்மாறானது. அதனால தான் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் குண்டர்கள்,
குளிக்காதவங்க, அழுக்கானவங்க, அழுக்கு ட்ரெஸ் கட்டுறவங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதனால தான். ஆமாம், கையில் சாப்பிட்றவர்கள் என்றெல்லாம் சொல்கிறது அதனால தான். சையம் என்ற பெரிய மலையிலிருந்து வரும் பெருமையில் சிறந்ததாகும், மலையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மந்திரத்தில் இனி வர நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா நிறைய செய்திகள் கிடைக்கும். இவங்க இந்த மாணவர் சொன்னார், சுமதி, பெரிய புராணம்னா ஏதோ கதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொன்னீங்கல்ல. அவங்க விராலி மலையில் சைவ சித்தாந்தம் படித்தவங்க இங்கே வந்திருக்காங்க. மாரியம்மன் கோயிலில் பாடம் கேட்குற புண்ணியத்தை மாரியம்மன் கொடுத்துருக்குது. விராலி மலையில் சைவ சித்தாந்த மாணவர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பெரிய புராணம்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிற நூல்னு நினச்சிக்கிட்டேன். அப்படி ஒரு இதை உண்டு பண்ணிட்டாங்கல்ல, அதுதான். இங்கே வந்த பிறகு தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிற கவனிங்க. என்னை யாரா புகழ்ந்தா பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. விராலி மலையிலேருந்து வந்திருக்காங்க, மறந்துடாதீங்க. என்னை யார்கிட்ட சொல்ல, மாரியம்மன்ட்ட தான் சொல்லணும். நம்மளை புகழ்ந்தா யாருக்கு பிடிக்காது உங்களுக்கு? என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டு அவனை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்தான். என்னுடைய மகனை தேடி அவன் ஃப்ரெண்டு வந்தான். எங்கள் வீட்டில் முதல்ல இந்த புது வீடுலாம் கிடையாது. வீடு இருக்கிற பகுதியை விட லேண்டு 60% அதிகமாக இருக்கும். 40% வீடு, 60% லேண்டு. தக்காளி, மாதுளை, அது இதுன்னு நிறைய செடியெல்லாம், பூஞ்செடியெலாம் நிறைய, எல்லா வகை பூவும் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த பயாலஜி படிக்கிற பிள்ளைகள் எங்கள் வீட்டில் வந்தால் பூ பறிச்சுட்டு போகும். எல்லா வகையான பூவும் இருக்கும். அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் அவனை தேடி ஒரு பையன் வந்தான். நான் காந்தி இங்கே இல்லை அப்படின்னு. இவன் போய் அங்கே ஒரு அண்ணா இருந்தார், காந்தி இல்லைன்னு சொன்னார். அவர் தாடா எங்கள் அப்பா. அவனுக்கே பொறுக்கலை. என்னையை பார்த்து என்ன சொல்லிட்டாரான், அண்ணான்னு சொல்லிட்டானா. அதாவது அவன் என்ன சொல்ல வர்றான்னா, அவனுடைய ஃப்ரெண்டு பார்வைக்கு நான் யாராக தெரியணுமா, வயசானவனா தெரியணுமா. இனி அண்ணான்னு சொல்கிறது யாருக்கே பொறுக்கலை. அதேமாதிரி சுமதி நான் அங்கே தான் தெரிஞ்சிட்டேங்கிறது உங்களுக்கே பொறுக்கலையே, முகத்தில் தெரியுத. இப்படி புகழ்ந்துட்டாங்களே வாத்தியார் அப்படின்னு. காவிரி ஆறு சையம் என்ற பெரிய மலையிலின்று வரும் பெருமையில் சிறந்ததாகும். செம்மை செய்யும் பூமகளை வளர்க்கின்ற செவிலித்தாய் போன்றதாகும். பாருங்க, நிலமகள் ஒரு பெண்ணு, அதை வளர்க்கிற செவிலித்தாய் காவிரி ஆறுங்கிறார். எவ்வளோ அழகான செய்தி. இந்த மண்ணுலகத்திற்கு காவிரி ஆறு யாரா? ஒரு அம்மா. என்ன அம்மா? செவிலித்தாய். தமிழ் இலக்கியங்களில் செவிலித்தாயின் ஒரு கேரக்டர் வரும். அதாவது தாய்கிட்ட சொல்ல விஷயங்களை எல்லாம் அந்த பெண் யார்கிட்ட சொல்லுவா? சித்தின்னு. சித்திக்கு சமமாக அந்த செவிலித்தாய் இயங்குவா. அம்மாட்ட சொல்ல தயங்குறத பிள்ளைகள் யார்கிட்ட சொல்லும்? சித்திகிட்ட சொல்லும். புரியுதா? துணை எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்குது, நீ கொஞ்சம் சித்தி நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் பூமகளுக்கு செவிலித்தாய் போல் இருக்கிறது. உலகில் உள்ள எல்லா வகை உயிர்களையும் வளரச் செய்து நாளும் அவை உய்யுமாறு சுரந்தும் அழித்தும் உண்டாக்கும் நீரை கொண்டது. காவிரி ஆத்தை எதுன்னு சொல்லிட்டாரு? செவிலித்தாயினார் இந்த மந்திரத்தில். அடுத்து திருவாசகத்துக்கு போகிறோம். மந்திரத்தை படிங்க. சையமால் வரைவையில் தலைமை சான்றது, மலையிலிருந்து வர்ற பெருமை உடையது. செய்யபூ மகட்கு நல் செவிலி போன்றது. வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும் உய்யவே. அந்த உய்யவேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மை பொறுத்த அளவில் காவிரிங்கிறது ஒன்லி நோ வாட்டர். அது ஒரு தண்ணீர் அல்ல, அது புனிதமான தீர்த்தம். மாரியம்மன் அப்படின்னா என்ன? மழையை நாம் தெய்வமாக பார்க்குறோம், மழையை கொடுக்கிற தெய்வமாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மழை நமக்கு என்னது? தெய்வம். மாரியம்மன் மழை நமக்கு தெய்வம். மாமாரி 11ஆம் திருமுறையில் இருக்குது. கருமுதல் திருவரியில் கடைசியில் போய் பாருங்கள், மாமாரின்னு இருக்கும். நிறைய எங்களை மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க மாரியம்மன் எல்லை தெய்வம், காவல் தெய்வம், தெரியலைன்னா தெரியலன்னு நம்மால் சொல்லவே மாட்டோம். அதான் பிரச்சனையே. எல்லை தெய்வமும் இல்லை, காவல் தெய்வமும் கிடையாது, பெருந்தெய்வம். பெருந்தெய்வம் அம்மைக்கு, மாரியம்மனுக்கு ஆகமமே இருக்குது. காரண ஆகமம். மாரியம்மனுடைய ஆகமம் பேர் என்னது? காரண ஆகமம். நம்ம அலுவலகத்திலே வச்சுருக்காங்க காரண ஆகமம். அந்த ஆகமத்தில் தான் மாரியம்மனுக்குரிய எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமூலர் மாரியம்மனை பற்றி பேசுகிறார். மழை தரு தையலுமாய்ங்கிறார். மாரியம்மனுடைய பேருக்கு என்னது? மழை தரு தையல் அப்படிங்கிறார். மழையை தருகின்ற தெய்வங்கிறார்.
ஆகமத்தில் மாரியம்மன் பேர் சீதளாதேவி. நம்ம கோயிலில் வேள்வி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிவாச்சாரியார்கள் அதை சொல்கிறாங்க, சீதளாதேவிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சீதளம்னா குளிர்ச்சி, சீதளாதேவினா மழையை தருகின்ற தெய்வம். ஆனால் இது தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்கான். நம்ம ஆளு காவல் தெய்வங்கிறான், எல்லை தெய்வங்கிறான், புரியுதா? அது வேறு, இது வேறு. திருவள்ளுவர் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தில் சிவனை வச்சார், வான் சிறப்பில் அம்மையை வச்சார். அந்த வான் சிறப்பு இது மறைமொழி நடிகள் சொன்னது, நான் சொன்னதில்லை. வான் சிறப்பை நம்ம எதா பார்க்கணும்? அம்மையாக பார்க்கணும். திருவாசகம் பார்க்கலாம். கண்ட பத்து தானே கண்ணா? எத்தனாவது மந்திரம்?